ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் சத்யா அதுக்கப்புறம் சிட்டி கூட சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, இப்போயாவது இவருக்கு புத்தி வந்துச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். சிட்டி மீனாவை அடித்ததுனால மீனாவுக்கு ரத்தம் வந்துருச்சு இல்லையா? இதை முத்து அவங்க அம்மாட்ட செலவும் அவங்க அம்மா பயங்கரமாக பயப்படுறாங்க. உடனே சத்யா வீட்டுக்கு வராரு. சத்யா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஒன்னால தான் மீனாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி தான் மீனாவை அடித்தாரு அப்படின்னு தெரியவும் சத்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. கோவமாக அவங்க சிட்டியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அதுக்கு சிட்டி தெனவட்டா, ஆமாம் சத்யா, நான் உனக்காக தான் பொறுமையாக இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லவே இல்லை. என் பசங்க கூட ரொம்ப எதிர்த்து பேசினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதான் கோவத்தில் தள்ளி விட்டேன், அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சத்யா எப்படி என் அக்கா மேலே கை வைக்கலாம்? அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா நீ ஏன்ட்டதுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு கை வைப்பியா? ஒழுங்காக எங்கள் அக்காட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சத்யா. உடனே சிட்டி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் சத்யத்துக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையவே கிடையாது. என் அக்காவில் கை வச்சுட்டல, இதுக்கப்புறம் என் பக்கமே வந்துடாத, நானும் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு நடுவில் மீனாவை முத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார் இல்லையா? அப்போ டாக்டர் பார்த்துட்டு ஒரு சின்ன அடி தான் பட்டிருக்கு, ஒரு கட்டு போட்டிருக்கோம், 2 நாளாக காயம் சரியாயிடும், இதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்தும் ஓகேன்னு சொல்லிட்டு மீனாவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, ரத்தம் நிறையா போயிருக்கு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறாரு. இப்போ மீனாவை பார்க்குறதுக்காக மீனோட அம்மா சத்யா சீதா எல்லாருமே வந்துடுறாங்க. மீனாவை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே அழுகையாக வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, எல்லாம் ஒன்றால் வந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா போட்டு அடிக்கிறாங்க. சீதாவும் சத்யா போட்டு அடிக்கிறாங்க. மீனா அடிக்காதீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சத்யா அழுகவே செஞ்சிடறாரு. சாரிக்கா, நீ ஏன்க்கா அவனெல்லாம் பார்க்க போன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எல்லாம் உனக்காக தான்டா, நம்ம அப்பாவும் நம்ம விட்டு போயிட்டாரு, இப்படி தேவையில்லாமல் கெட்ட பழக்கம்லாம் கொண்டு வச்சிருக்க, எல்லாமே நீ அவன் கூட சேர்றதுனால தான். அவன் கூட சேராதுன்னு நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை. படிப்பால் மட்டும்தான் சத்தியம் நம்ம முன்னேற முடியும், நீ ஒழுங்காக படிக்காமல் கெட்ட பழக்கம்லாம் கொண்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சத்யா அக்கா என்னக்கா நீ இப்படி பேசுகிற, எனக்கு நீ அம்மா சீதா 3 பேர் தான் ரொம்ப முக்கியம், 3 பேரையும் நல்ல நிலைமை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வேலைக்கு நான் போகிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு மீனா சொல்கிறாங்க, காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக எந்த வேலைக்கும் போகக்கூடாது, நம்ம நியாயமான வேலைக்கு போகணும், அதை நீ ஒழுங்காக படித்தாவே கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நீ நல்ல வேலைக்கு போய் அம்மாவையும் சீதாமையும் பார்த்துப்ப தானே நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. உடனே சத்யா அதெல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிறாரு. இது எல்லாத்தையும் முத்தும் காதலை வாங்கிட்டு தான் இருக்காரு. இப்போ சத்யா சொல்கிறாரு, சாரிக்கா, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சிட்டி பார்க்காம போகவே மாட்டேன், அவங்க கூட நான் சேரவே மாட்டேங்க்கா, இதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. இப்போயாவது அவனுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மாவும் பயங்கர ஹாப்பி. கரெக்டாக அந்த டைம் பார்த்து முத்தும் உள்ளே வந்துடுறாரா. அவர் வந்ததுக்கப்புறம் மீனை ரொம்ப சந்தோஷமாக போய் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் சத்யா சிட்டு கூட சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், இது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சீதா கிட்ட ஜூஸ் கொடுத்து மீனாக்கு கொடு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்குறதுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் சத்யா கிட்ட எதுவுமே பேசவே இல்லை முத்து. சத்யாவும் முத்துக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. ஒரு வழியாக சத்யா திருந்துட்டாரு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ரோகிணி சிட்டியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஏன்னா பிஏ தான் ஜெயிலேருந்து வந்துட்டார் இல்லையா, அவர் வர குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. அப்போ திரும்பி அவன் வந்துட்டா ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சிட்டிட்டு சொல்லவும் உங்களையும் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி. உடனே சிட்டி எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. அவர் என்ன கேட்க போகிறாருன்னா, நம்ம சத்யா பணம் அடித்தார்ல விஜயா கிட்ட இருந்து, அந்த வீடியோ முத்துக்கிட்ட தான் இருக்கும், அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஹெல்ப் கேட்க போகிறாரு. இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த உண்மை வெளில இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆகும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.